ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். என்னடா கையில டப்பாவோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எப்பவுமே டப்பாவோட வரதான் என் வேலையா போச்சுல்ல. ஸோ இது ஆக்சுவலா என்னோட வாண்டு. நான் வந்து ரேக்கியில ஏதான ஒரு அட்டெயின்மென்ட் குடுக்கணும்னாலும் சரி, இல்ல யாருக்காவது தடைகளை உடைக்கணும், சக்ரால ஏதாவது கிளீன் பண்ணணும்னாலும் சரி, இந்த வாண்ட யூஸ் பண்ணிப்பேன். இது ஆக்சுவலா சில்வர் பிளேட்டட் வாண்ட். மேல இங்க கிறிஸ்டல் இருக்கும். இங்கேயும் கிறிஸ்டல் இருக்கும். அது நல்ல கூரா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு கார்டுன்னு சொல்லக்கூடிய கெட்ட அ விஷயங்கள் வந்து தாக்குது. இல்ல சக்ரால பிரச்சனை இருக்கு. அத கிளீன் பண்ணணும்னா, இந்த வாண்ட வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீட்ல சுத்தம் பண்ணும்போதும் இந்த வாண்ட வச்சு சுத்தம் பண்ணலாம். யாருக்காவது நீங்க ஹீலிங் குடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரியான வாண்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து தீட்சை குடுக்குறோம். நீங்க ஒரு ரேக்கி மாஸ்டரா இருக்கீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு மாஸ்டரா இருக்கீங்க. லம்மாஃபெரா கத்துக்கிறீங்க. இல்ல ஒரு யோகா மாஸ்டரா இருக்கீங்க. நீங்க சக்ராவ இத ஆக்டிவேட் பண்ணணும்னா, இது ரொம்ப அழகா வேலை செய்யும். இது என்னோடது. இதுல இருக்கிறதெல்லாம் என்னோடது தான். ஸோ இது வந்து கிரீன் அவென்ச்சுரின்ல செய்த வாண்ட். பணத்தடைகள் இங்க வந்து நம்ம ஜென்ரலா அ பணம் மணி கிளாஸ் எடுக்கிறோம்ல. குபேரா கிளாஸ் அந்த மாரி குபேரா கிளாஸு, பணத்தடையை உடைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த வாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேல கிறிஸ்டல் இருக்கும். கிரீன் அவென்ச்சுரின்ல செய்தது. இங்க நுனியிலயும் கிளியர் குவார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் பணத்தடை இருக்கோ அதெல்லாம் விலக்கறதுக்கு. அது கிரீவன் அவென்ச்சுரின். இதுவும் வந்து ஜேட். இது ஒரு மிக்ஸ்சரா இருக்கும். இதுவும் பண விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். காதல், திருமண தடை, இப்ப யாராவது உங்களுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். இது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே வீட்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக் ரேக்கி தெரியும். சக்ராஸ பத்தி தெரியும். இத பத்தின நீங்க அட்யூன்மென்ட் தீக்ஷை வாங்கியிருக்கீங்க. குரு பரம்பரையில தான் இது இது கத்துக்க முடியும் இல்லையா? குரு பரம்பரையில நீங்க ஒரு தீக்ஷை வாங்கியிருக்கீங்க. அப்படின்னும்போது, இந்த மாரி எதெதுக்கு தேவையோ அதற்கான கிறிஸ்டல்ஸ வச்சு வாண்ட் நீங்க வாங்கி இந்த வாண்ட வாங்கி வச்சுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா, ரோஸ் குவார்ட்ஸ்ல வாண்ட். காதல், திருமணத்தில பிரச்சனை இருக்குங்கும்போது, அத வச்சு கிளியர் பண்றதுக்கு இந்த வாண்ட யூஸ் பண்ணலாம். அதே மாரி படிப்பு தடை, அ போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்காங்க. மனசுல கஷ்டம் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, என்ன செய்றதுன்னே புரியலங்கும்போது, அமெத்திஸ்ட் வாண்ட் இதையும் யூஸ் பண்ணலாம். மனக்குழப்பம் தீர்றதுக்கு, குழப்பங்கள் தீர்றதுக்கு, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை வர்றதுக்கு, அடிக்ஷன், நல்லா படிக்கிறதுக்கு, படிச்சத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே இந்த அமெத்திஸ்ட் வாண்ட். இதுலயும் 7 சக்ரா பேஸ் பண்ணி ஸ்டோன்ஸும் இருக்கும். இது வந்து பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன்ல வாண்ட். பிளட் ஸ்டோனுன்னாலே நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய பேசிக் சக்ரா. அதுக்கு பிரச்சனை இருக்கும்போது, பயம் இருக்கும்போது, ஏதாவது ஒரு கேஸ்ல அந்த மாரி இதெல்லாம் மாட்டியிருக்கும்போது, பிளட் ஸ்டோன் பெருமளவில உதவும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட வாண்டு. நீங்க ஒரு ஹீலரா இருந்தீங்க அப்டின்னா, எதெதற்கு எந்தெந்த வாண்ட யூஸ் பண்ணணுமோ, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி, உங்களுடைய ஹீலிங் கெப்பாசிட்டி இல்ல உங்கள நம்பி வர்றவங்களுக்கு நீங்க பெருமளவில உதவலாம்.